வணக்கம். நாம இப்போ பாத்தீங்க அப்படின்னா ISO 18001, ISO 45001. என்ன ISO 18001 என்ன, ISO 45001 என்ன? இது நம்ம ஓஷா ஸ்டாண்டர்டு. இது ரெண்டுமே பார்த்தோம்னா சேஃப்டி தான். ISO 18001 பாத்தீங்க அப்படின்னா பழைய ஸ்டாண்டர்டு. இப்போ லேட்டஸ்டா ISO 45001 வந்துருச்சு. ஸோ சிலர்லாம் அந்த ISO 18001 அப்படியே வச்சிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா இருக்கவங்க ISO 45001 18001ல இருந்து 45001 மாத்தி இருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஆடிட். ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ISO சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஆடிட் வரும்போது தான் ஆடிட்டுக்கு அங்க சரியா ஃபேஸ் பண்ண முடியாம அங்க ஒரு NC ஆயிடுது, நான் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு வரும்போது அங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு ரீசர்டிபிகேஷன் சர்வீலன்ஸ் அப்போலாம் பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் வருது. அப்புறம் அவங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு, என்னடா இதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆடிட் பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ இதுல எதுக்கு ஆடிட், ஏன் இந்த ஆடிட் ரொம்ப அவசியமானது. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும் பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி ப்ராசஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல பார்த்தோன்னா இன் பிளேஸ் கரெக்டான பிளேஸ்ல இருக்கா, அதே மாதிரி பார்த்தோன்னா அப் டு டேட் இருக்கா, அடுத்து ரொம்ப முக்கியமா எஃபெக்டிவா இருக்கா. எல்லா இடத்துலயுமே பார்த்தோன்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டியை நாங்க பாக்குறோம் பண்றோம், சரி அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸஸ் நான் வச்சிருக்கேன் ஆபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸஸ் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்ப பார்க்காம இருக்கும்போது அங்க பார்த்தோன்னா மெடிசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிருக்கும், அங்க பார்த்தோன்னா டெட்டால் இருக்காது. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு ஒரு இன்ஜுரி இந்த மாதிரி நடந்ததுன்னா எப்படி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு கேள்விக்குறி இல்லையா. அப்போ அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி அங்கே பார்த்தா கொஸ்டினபிளா இருக்கு. அப்போ இதை ஆடிட் அப்போ பார்க்கும்போது ஸோ இங்க பார்த்தோன்னா இந்த கம்பெனில ஃபர்ஸ்ட் எய்டு யாரும் பண்றது கிடையாது, ஃபர்ஸ்ட் எய்டு யாரும் பார்க்கறது கிடையாது, செக்லிஸ்ட் இல்லை, செக்லிஸ்ட் வாரம் வாரம் செக் பண்ணணும் அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதோட மெயின் கோலே பார்த்தோன்னா ஆர்கனைசேஷனுக்கு ஒரு சப்போர்ட்டிவா ப்ரோஆக்டிவா முன்கூட்டியே பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி சேஃப்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்றது. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒர்க் பிளேஸ்ல ஆக்சிடென்ட்ஸ் இன்சிடென்ட்ஸை எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது, ரிடியூஸ் பண்றது, பெட்டராகவும் அதே மாதிரி சேஃப் ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்டும் எப்படி என்ஷூர் பண்றது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடிட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கேப் இருக்கும், அந்த கேப் ஐடென்டிஃபை பண்றதா இந்த ஆடிட். அதே மாதிரி ஆடிட் ஒரு ஃபால்ட் ஃபைண்டிங் கிடையாது. அதை ரொம்ப மனசுல நம்ம ஆழமா எடுத்துக்கணும். ஒரு ஆடிட் பண்ணும்போது ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல நாம இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நம்ம சரிவர கேட்டு அடுத்த முறை ஆடிட்ல வரும்போது அந்த பிரச்சனை வரக்கூடாது. இப்போ ஒரு ஆடிட்டர் என்ன பார்க்க வருவாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நமக்கு நான் எதை ரிவ்யூ பண்ண போறேன் ஸ்கோப் ஆஃப் ஆடிட்னு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆடிட் வராங்க அப்படின்னா கூட அவங்க கொடுப்பாங்க ஸ்கோப் ஆஃப் ஆடிட் சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஆடிட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னும் போது நம்ம அதுக்குள்ள அவங்க என்னென்னலாம் பார்க்க போறாங்க அதுக்குள்ள நாம டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபீல்டுக்கு போவாங்க, ஃபீல்டில் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஃபீல்டில் அப்சர்வ் பண்ணும்போது எங்க இருந்து அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்ல உள்ள வருவாங்க. வரும்போதே செக்யூரிட்டி கேட் இருக்கும், மெயின் கேட் இருக்கும். அங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்றாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. எப்படி செக்யூரிட்டி கேட்ல பாத்தீங்கன்னா விசிட்டர்ஸ் ஆஸ் எ விசிட்டர் நான் உள்ள வரும்போது என்னை எப்படி ரிசீவ் பண்றாங்க அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. என்ன எப்படி ரிசீவ் பண்றாங்க அதே மாதிரி எல்லாரும் ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல ஒரு கான்ட்ராக்டர் யாருன்னா வராங்க, அவங்களை எப்படி பாக்குறாங்க, எப்படி பேசுறாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி சொல்றாங்களா. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்க சைன் பண்றாங்களா. அதுக்கப்புறமா பார்த்தா உள்ள போன பிறகு அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் எப்படி ஒரு ஆடிட்டர் கிட்ட என்ன சொல்றாங்க, இங்க பார்த்தோன்னா நாங்க ஒரு இன்டராக்ஷன் கொடுக்குறாங்களா அதுவும் பார்ப்பாங்க. இது எல்லாமே அப்சர்வ் பண்ணுவாங்க. என்ன நம்ம அங்க நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு, வீக்னஸ் என்ன இருக்கு. இங்க நம்மளோட ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லணும். அப்பதான் பார்த்தோன்னா இந்த இடத்துல இந்த கம்பெனில இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, நாம நம்மளோட ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்போஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, அங்க நம்ம பிரசன்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆடிட்டர் வீக்னஸ்க்கு மட்டும் மைண்ட்ல வரும்போது இந்த ஸ்ட்ரென்த் இது இருக்கு அப்படின்னும் போது இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு உங்ககிட்ட, நீங்க இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்க NCA நான் போடுறேன் அப்படின்வாங்க. NCன்னு சொல்றோம் இல்லைங்களா, நான் கம்ப்ளையன்ஸ் ஆஸ் பர் ஆடிட் ஸ்டாண்டர்டு. இது இந்த ISO 18001ல அதே மாதிரி ISO 45001ல இந்த ஸ்டாண்டர்ட் சொல்லி இருக்கு. ஆனா இந்த ஸ்டாண்டர்ட் இவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னும் போது இங்க நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்ம சொல்லும் போது இதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 3 years ரீசர்டிபிகேஷன் ஆடிட். அந்த ரீசர்டிபிகேஷன் கொடுக்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளை ஆகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. அப்போ நம்ம அதெல்லாமே அதுக்குள்ள டிராவல் பண்ணணும். இதுல ஆடிட்ல பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணுவாங்க. யாரை இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இன்டர்வியூ பண்ணுவாங்க.
இந்த ஆஸ் பர் ISO 45001 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கர் இன்வால்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸையும் வந்து அவங்க வந்து பேசுவாங்க. ஒர்க்கர் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் அப்படின்னா, இப்போ சேஃப்டி கமிட்டி மீட்டிங் அதுலேயும் உங்களுக்கு நமக்கு தெரியும். நமக்கு அதில் வந்து பார்த்தா ஒர்க்கர்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் இருக்கு. இதுலேயும் அதே மாதிரி தான். இதில் வந்து பார்த்தா எல்லா ஆக்டிவிட்டிலையும் ஒர்க்கர்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்காங்களா, ஒரு ஹவுஸ் கீப்பிங் சைட் டீம், PPE சைட் டீம் அப்படி வச்சிருக்கீங்கன்னா அதில் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்களா. ஏன்னா வந்து பார்த்தோன்னா எண்ட் யூசர் அவங்க தான். இதை வந்து அவங்க வந்து கிளீனாக வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க. எண்ட் யூசர் அவங்க தான். அவங்கள வச்சாதான் இது வந்து பார்த்தோன்னா வந்து இது வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஒரு சேஃப்டி கல்ச்சர் அங்கே எடுத்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒர்க் பிளேஸ் இன்ஸ்பெக்ஷனில் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்க கண்டிஷன்ஸ், அங்கே என்ன ப்ராக்டிஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு PPE மேட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. மேட்ரிக்ஸ்னா நம்ம வந்து என்ன ஆக்டிவிட்டிக்கு என்ன மாதிரியான PPEs போடணும், ஹெல்மெட் போடணுமா, காகல்ஸ் சேஃப்டி காகல்ஸ் போடணுமா, அப்புறம் ஹேண்ட் கிளவுஸ் கூட வந்து பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக வந்து நைட்ரைல் கிளவுஸ் போடணுமா, காட்டன் டிப்டு கிளவுஸ் போடணுமா. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரம் ஹேண்ட்லிங், கெமிக்கல் ட்ரம் ஹேண்ட்லிங், ஒரு 200 லிட்டர்ஸ் கெமிக்கல் ட்ரம்முக்கு நடுவில் கையை வச்சுட்டு இப்படி எடுக்கும்போது அங்கே வந்து ஸ்பெஷலைஸ்டு க்ளவுஸ், இந்த முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ளவுஸ் அவங்க போகிறாங்களா, நைட்ரல் டிப் க்ளவுஸ் தான். அங்கே வந்து பார்த்தா முன்னாடி வந்து ஒரு ரிப்லாம் இருக்கும். ஸோ ஏன்னா அவங்களுடைய விரல் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான க்ளவுஸ் எதனா இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் நம்ம சொல்லி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க. நாமளும் ஆடிட்ல அவங்க பார்ப்பாங்கன்றதுக்காக இருக்கு இல்லாம நாம ப்ரிப்பேராகவே எப்பயுமே வந்து பார்த்தோம்னா நம்ம இன்டர்னலாவே வந்து ஆடிட் பண்ணிக்கணும். இந்த இன்டர்னல் ஆடிட் வந்து இந்த ஆடிட்ல என்ன சொல்றாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணா போதும்ன்றாங்க. ஆனா நாம நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும் அப்படின்னா நீங்க எங்களை மாதிரி கன்சல்டன்ட் கூப்பிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கிளீனா சொல்லுவோம். இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க இந்த மாதிரி இன்டர்னல் ஆடிட் பண்ணுங்க, எப்படி இன்டர்னல் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா சில இடத்துல வந்து பார்த்தோம்னா பத்தவே பத்தாது, ஒரு 15 days ஒன்ஸ் நம்ம ஆடிட் பண்ணி ஆகணும், அந்த கண்டிஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடிட் பண்றதோட இல்லாம அந்த ஆக்ஷன் பிளானை வந்து இமீடியட்டா எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பண்ணாதான் வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம வந்து செட்ரைட் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து எல்லாரும் இன்வால்மெண்ட் ஆகணும். அதில் பர்டிகுலராக மேனேஜ்மெண்ட்டும் இன்வால்மெண்ட் ஆகணும் அதில். ஏன்னா மேனேஜ்மெண்ட் இன்வால்மெண்ட் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இது தேவையா தேவையில்லையா ஏன்னா ரொம்ப ரொம்ப அவசியம். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்து மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். ஆனால் வந்து சேஃப்டியை பொறுத்த வரைக்குமே ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆங்கிள் பார்க்கக்கூடாது. ஒன்ஸ் இன் 3 yearsக்குள்ள ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் இதில் வந்து ப்ராஃபிட் நமக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் நினைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி நினைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு இழப்பு விபத்துன்னு ஏற்பட்டது அப்படின்னா பெருமளவுல ஒரு பாதிப்பு. அந்த பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளியரன்ஸ் ஒரு ஃபேக்டரிஸ்லயோ ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல கிடைக்கிற வரைக்குமே இட் இஸ் டிசைடட் டு க்ளோஸ் பண்ணி வைங்கன்னுவாங்க. அந்த இடத்துல எந்த ஆக்டிவிட்டி நடக்கூடாதுன்னுவாங்க. அது ஒரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தும் இருக்கலாம், ஒரு ஃபேக்டரி என்டையர் ஃபேக்டரியாகவும் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி வரும்போது அப்போ இங்கே என்ன சேலஞ்ச் இருக்கு, டெய்லி ப்ராஃபிட் எங்கேருந்து பண்ண முடியாது. அதோடு இல்லாமல் ஒரு லாஸ் ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தா இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணுறது இதெல்லாம் பெரிய டாஸ்காக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எந்த லெவலில் டெப்த்தாக போவாங்க, நீங்கள் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி இதெல்லாம் பண்ணீங்களா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டடி அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்கலாம் பண்ணியிருக்குமான்னு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஆடிட் இன்டர்னல் ஆடிட்டை ஸ்ட்ராங்காக பண்ணணும். இன்டர்னல் ஆடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட் இந்த மாதிரி ISO 18001 45001 எக்ஸ்டர்னல் ஆடிட் வரும்போது எந்த அளவுக்கு ஒரு சின்னதாக கூட ஒரு ஆடிட் ஃபைண்டிங்ஸே வந்து பெருசாக தெரியாத அளவுக்கு உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட்டப் வச்சுக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ உங்களுக்காக சொல்கிறேன். நான் மேலும் தகவலுக்கு எதனா வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே இருக்கு, அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.